Hi friends, welcome to ETM. நான் உங்கள் உமா. So இந்த வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேக்ஸ் PYQ சீரிஸ்ல கிளாஸ் 76 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே அதில் 75 கிளாஸஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரீசனிங் PYQ சீரிஸ் உங்களுக்கு கிளாஸ் போயிட்டு இருக்கு, நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கான 5 கேள்விகள் பாருங்க, 5மே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ல இருந்து டிஃப்ரெண்ட் டாபிக்ல இருக்கும். ஸோ தெளிவா கவனிங்க. சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் பாருங்க, 0.728 0.272. நார்மலா இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா 2 நம்பர் ரிப்பீட் ஆகும். அந்த ஒரு நம்பரை ஏனும் இன்னொரு நம்பரை பீனும் வச்சு ஏற்கனவே ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணலாம். ஆனா இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா 3ஆவதா ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, அந்த 3ஆவதா வரக்கூடிய நம்பர் இந்த 2 நம்பரையும் கூட்டியோ கழிச்சியோ இல்ல பெருக்கியோ கொண்டு வந்திருக்கலாம். எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத மட்டும் கண்டுபிடிங்க. பாருங்க, 0.728 0.272. இதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இது ரெண்டையும் கழிச்சுதான் என்ன பண்ணிருக்காங்க, 0.456ன்னு கொண்டு வந்திருக்காங்க. சோ ஒரு நம்பரை, இந்த நம்பரை நான் ஏனும் இந்த நம்பரை நான் பீனும் வச்சுக்கிறேன். அப்ப என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இது a into a ஸ்கொயர், b into b ஸ்கொயர் மைனஸ் இது என்னது a மைனஸ் b. ஏன்னா ரெண்டையும் கழிச்சிருக்கோம். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரை a பிளஸ் b into a மைனஸ் bனா அல்ஜிப்ராய்க் ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதலாம். டிவைடட் பை a மைனஸ் b. இதை ரெண்டையும் அடிச்சிங்கன்னா a பிளஸ் b தான் ஆன்சர். ஆனா a பிளஸ் b அப்படிங்கிறது என்ன, இந்த 2 நம்பர். அப்ப 0.728யும் 0.272யும் கூட்டினீங்க அப்படின்னா அதுதான் ஆன்சர். கூட்டினா 1.000ன்னு கிடைக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1 தான் ஆன்சர். இந்த மாதிரி 2 நம்பர் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னாலே ஏபின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 3ஆவது ஏதாவது நம்பர் இருந்ததுன்னா அந்த 2 நம்பரையும் கூட்டியோ கழிச்சியோ பெருக்கியோ தான் அந்த நம்பர் கொண்டு வந்திருப்பாங்க. அது எப்படி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதை கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்ணி அல்ஜிப்ராய்க் ஃபார்முலா யூஸ் பண்ணா போதும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு மிதிவண்டியின் விலை 1500 என்று குறிக்கப்பட்டுள்ளது. அப்ப குறித்த விலை 1500, இதனை 1350க்கு விற்றார். சோ விற்ற விலை 1350. சோ இதை ரெண்டையும் கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும், 150 ரூபான்னு கிடைக்கும். அந்த 150 ரூபா தான் தள்ளுபடி. ஏன்னா குறித்த விலையில இருந்து விற்ற விலை கம்மியா இருக்கு, கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நம்ம தள்ளுபடின்னு சொல்லலாம். ஓகேவா? சோ குறித்த விலை மைனஸ் விற்ற விலை ஈக்குவல் டு தள்ளுபடி. சோ இங்க கேட்கறது தள்ளுபடி சதவீதம். சோ எதோட சதவீதம் கேட்கிறாங்களோ அதோட வேல்யூ மேல டிவைடட் பை குறித்த விலை 1500 இன்டு 100. இது சதவீதத்தை குறிக்கும். சோ 2 0க்கு 2 0 அடிஞ்சிரும். 15ஆல் அடிச்சிங்கன்னா இது 10 டைம். சோ இதுக்கான ஆன்சர் 10% அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? சோ அந்த இடத்துல தள்ளுபடி சதவீதம் கேட்டா தள்ளுபடி அமௌண்ட் மேல குறித்த விலை கீழே இன்டு 100 போட்டீங்கன்னா போதும். அடுத்த கேள்வி பாருங்க, 60 லிட்டர் கலவையில் பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் 2:1. இந்த விகிதம் 1:2 இருக்க வேண்டுமெனில் கூடுதலாக சேர்க்கக்கூடிய தண்ணீரின் அளவு என்ன? சோ ரெண்டுமே விகிதமா கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த விகிதத்தை வச்சு அந்த தண்ணியோட அளவு என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, மொத்தமா 60 லிட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பால் தண்ணீர் இதுக்கான விகிதம் 2:1. இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னாலே என்ன பண்ணிக்கணும், அந்த விகிதத்து கூட எக்ஸ பெருக்கி அதுதான் அந்த வேல்யூஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். அதாவது பால் வந்து 2x லிட்டரும் தண்ணி வந்து x லிட்டரும் இருக்கு. ஸோ ரெண்டோட கூடுதல் தான் 60 லிட்டர். அப்ப 2x plus x equal to 60, x equal to 60 divided by 2 20 லிட்டர்னு வரும். ஸோ இப்ப பால் அளவு என்ன, 2 into 20 40 லிட்டர், தண்ணியோட அளவு 20 லிட்டர். ஓகேவா? சோ மொத்தமா 60 லிட்டர். சோ பாலோட அளவு 40, தண்ணியோட அளவு 20. சோ என்ன சொல்றாங்க, தண்ணிய சேர்த்துறாங்களாம். ஓகேவா? சோ பால் அதே அளவு தான் இருக்கு, ஆனா தண்ணிய சேர்த்துறாங்க. நம்ம ஏதாவது ஒரு ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ ஏதோ ஒரு வேல்யூ ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன். இதை சேர்த்தும் போது இதோட விகிதம் 1:2 மாறுதா? ஓகேவா? நான் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டேன், அதனால நான் இந்த இடத்துல கொண்டு வந்து அந்த விகிதத்தை நான் இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 விகிதம் ஈக்குவல் அப்படின்னா சோ இதை விகித சமம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கடைசி 2ஐயும் பெருக்கி வர ஆன்சர் சென்டர் 2ஐயும் பெருக்கி வர ஆன்சருக்கு ஈக்குவல். அப்புறம் 20 பிளஸ் ஏ ஈக்குவல் டு 40 into 2 80. ஸோ ஏவோட வேல்யூ 60 லிட்டர். ஸோ எவ்வளோ தண்ணி சேர்க்குறாங்க, 60 லிட்டர் தண்ணி சேர்க்குறாங்க. புரியுதுங்களா? ஸோ அவங்க கொடுத்துருக்க வேல்யூஸ்ல இருந்து நார்மலா ஃபர்ஸ்ட் வந்து தண்ணியோ பாலோ சேர்த்துறதுக்கு முன்னாடி அதோட அளவு என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன சேர்த்துறாங்கன்னு கொடுக்குறாங்களோ, ஓகேங்களா, பால் சேர்த்துறேன் தண்ணி சேர்த்துறேன்னு கொடுத்து எதை சேர்த்துறேன்னு கொடுக்குறாங்களோ அந்த வேல்யூஸை ஏ அப்படின்னு ஒரு வேரியபிளா வச்சு அந்த விகிதத்து கூட ஈக்குவல் பண்ணுங்க. ஸோ விகித சமன் விதி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம்.
அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு சாய் சதுரத்தின் பக்கத்தின் நீளம் 5 மீட்டர், அதன் ஒரு மூலைவிட்டத்தின் நீளம் 8 மீட்டர் எனில் அதன் மற்றொரு மூலைவிட்டத்தின் நீளம். நார்மலா அந்த சாய் சதுரத்தோட பரப்பளவு அப்படிங்கிறது d1 into d2 divided by 2ன்னு தான் போடுவோம். இந்த இடத்துல பக்கத்தோட வேல்யூ நமக்கு தேவையே கிடையாது. பட் இங்க பரப்பளவு கேட்கல, d1 கொடுத்துட்டாங்க, d2 கேக்குறாங்க. ஓகேவா? சோ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் சாய் சதுரம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், எல்லா பக்கங்களும் சேம் தான் இல்லையா, சாய் சதுரத்தை பொறுத்த வரைக்கும் சதுரம் தான் இல்லையா. அப்போ இது ஒரு 5 அப்படின்னா எல்லா பக்கமும் 5 தான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மூலைவிட்டத்தோட நீளம், ஏதோ ஒரு மூலைவிட்டம் நான் எடுத்துக்கிறேன், இந்த மூலைவிட்டம்னு எடுத்துக்கிறேன், இது 8 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ இங்க ஒரு மூலைவிட்டம் இருக்கும். சாய் சதுரத்தை பொறுத்த வரைக்கும் மூலைவிட்டங்கள் என்ன பண்ணும், இரு சம கூறிடும். அப்ப என்ன பண்ணணும், 8 அப்படின்னா இது ஒரு 4, இது ஒரு 4. இங்க பாருங்க, இது ஒரு செங்கோண முக்கோணத்தை ஃபார்ம் பண்ணுது. கரெக்டா? சோ இது ஒரு செங்கோண முக்கோணத்தை ஃபார்ம் பண்ணுது. நான் பேரு ABC அப்படின்னு வச்சுக்கிறேன். சோ இது கர்ணம் அப்படிங்கிறது AC. பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணா என்ன ஆகும், AC ஸ்கொயர் ஈக்குவல் டு BC ஸ்கொயர் பிளஸ் AB ஸ்கொயர்னு வரும். கரெக்டா? ஏன்னா கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர் பிளஸ் ஆப்போசிட் சைட் ஸ்கொயர்னு வரும். கரெக்டா? சோ இப்ப AC ஸ்கொயர் அப்படிங்கிறது 5 ஸ்கொயர், BC ஸ்கொயர் அப்படிங்கிறது 4 ஸ்கொயர், AB தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ AB ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். 25 மைனஸ் 16 இது என்ன கிடைக்கும், இந்த இடத்துல 9ன்னு கிடைக்கும். 9 3 ஸ்கொயர்னு எழுதலாம், ஈக்குவல் டு AB ஸ்கொயர். ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆகும். அப்ப AB ஓட வேல்யூ 3, இதுவும் இருசம கூறிடும். அப்ப இந்த இடமும் 3 தான். சோ இன்னொரு மூலைவிட்டத்தோட நீளம் அப்படிங்கிறது 3 + 3 6 மீட்டர் அப்படிங்கிறது தான் ஆன்சர், ஆப்ஷன் சி. ஒருவேளை இதுக்கப்புறம் அவங்க பரப்பளவு கேட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், 8 × 6 / 2ன்னு சால்வ் பண்ணீங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ தெளிவா புரியுதுங்களா? ஸோ நார்மலா d1 d2 வேல்யூ கொடுத்துருவாங்க, பரப்பளவு கேட்பாங்க. இல்லைன்னா பரப்பளவு கொடுத்துட்டு d1 ஏதோ ஒரு வேல்யூ ஒரு மூலைவிட்டத்தோட கொடுத்தது இன்னொன்னு கேட்பாங்க, ஃபார்முலா வச்சு போட்டுடலாம். பட் இது கொஞ்சம் ட்விஸ்டடான கொஸ்டின். பக்கத்தோட வேல்யூ கொடுத்துட்டு ஒரு மூலைவிட்டம் கொடுத்துட்டு இன்னொரு மூலைவிட்டமோ இல்ல பரப்பளவோ கேட்டாங்க அப்படின்னா இன்னொரு மூலைவிட்டத்தை இப்படிதான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பரப்பளவு கேட்டாங்கன்னா பரப்பளவு சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க, A, B மற்றும் C என்பவர்கள் ஒரு வேலையை முடிக்க முறையே 24, 6, 12 நாட்கள் எடுத்துக்கொள்வர் எனில் அதே வேலையை அவர்கள் அனைவரும் இணைந்து செய்து முடிக்க எத்தனை நாட்கள் தேவை? 3 பேரும் சேர்ந்து அப்படின்னா, தனித்தனியா கொடுத்துட்டு 3 பேரும் சேர்ந்துன்னு சொன்னாங்க அப்படின்னா ஒவ்வொன்றையும் அதோட தலைகீழியா எழுதி கூட்டிக்கோங்க, அவ்வளவுதான். இதை கூட்டி இதோட தலைகீழி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதுதான் ஆன்சர். ஸோ 24, 6, 12 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 24. ஸோ எல்லாத்தையும் கீழே 24 வர்ற மாதிரி மாத்தணும். அப்ப மேல 4ஆல பெருக்கணும், இது 2ஆல பெருக்கணும். சோ என்ன வரும் பாருங்க, 4, 6, 7. அப்ப 7/24. ஓகேவா? ஆனா இதோட தலைகீழி தான் ஆன்சர். ஸோ 24 / 7. இதை கலப்பு பின்னமா போட்டிருக்காங்களா இல்ல அப்படியே கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. ஸோ அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 24 / 7 நாட்கள் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ தனித்தனியா கொடுத்துட்டு 3 பேர் இது தனித்தனியா கொடுத்துட்டு சேர்த்துன்னு கேட்டா இந்த மாதிரியே போடுங்க. இதுக்கான ஷார்ட்கட் ஒரு சிலங்க சொல்லுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா எல்லா இடத்துலயும் கரெக்டா வருமா அப்படின்னா ஒரு சில இடத்துல தவறாயிடும். ஸோ இதுக்கான ஷார்ட்கட் வேண்டாம். 2 பேர் இருந்ததுன்னா அதுக்கு நீங்க ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கோங்க. 3 பேர் கொடுத்துட்டு 3 பேரும் சேர்ந்து இல்ல 3 பேரும் சேர்ந்து இது 2 பேர் தனித்தனியா இந்த மாதிரி எந்த மாதிரி கொடுத்தாலுமே கான்செப்ட் வைஸ் போட்டுக்கோங்க. அப்பதான் பர்ஃபெக்டான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? சோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.